ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் சமோசா, இந்த நம்ம கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, இந்த முறுமுறுன்னு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சமோசா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நார்மலாக நம்ம பேக்கரிஸில் கிடைக்கிற சமோசா இல்லைங்க. இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற சமோசா. இந்த சமோசா எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். இது வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வந்து இவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செம்மையான டிஷ்ஷு. இதுக்காக நம்ம ஒன்றும் ப்ரிப்பரேஷன்ஸும் முன்னாடியே பண்ண தேவையில்லை. சட்டுன்னு பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடியே ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு பவுலில் என்ன பண்ணணும், ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க, இல்லை கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இதில். அப்புறமா ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டு ஃபஸ்ட்டு இந்த நெய் வந்து மாவில் நல்லா கலந்திக்கோங்க. மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம பூரி மாவு பதத்துக்கு நம்ம இது பிசைஞ்சு எடுத்துக்கணும். பூரி மாவு எப்படி நம்ம பிசைவோம் அந்த மாதிரி கரெக்டாக பிசைஞ்சு இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம உள்ள ஸ்டஃபிங் பண்ணணும் இல்லையா, அதுக்கான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நம்ம ஸ்டஃபிங்க்கு என்னென்ன உள்ளே வைக்கிற அந்த ஆலு மிக்சர் இருக்கும் இல்லையா, அது எப்படி நம்ம உருளைக்கிழங்கோட இது எப்படி பண்ணணுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஊற போட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போது நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கையில் மசிச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அந்த மேஷர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா துருவிக்கலாம். நீங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா துருவிட்டிங்கன்னா சாஃப்டாக ஆகிடும். இந்த மாதிரி நான் நல்லா வேக வச்சதுனால கையிலவே நல்லா மசஞ்சிட்டு நல்லா இப்போ பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான். அப்புறமா ருசிக்கேற்ப உப்பு. அப்புறமா இதில் தனியாத்தூளும் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா கரம் மசாலா போட்டுக்கலாம், சாட் மசாலா கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கோம். கடலை மாவு ஏன்னா நம்ம இந்த இது நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு நல்லா ஒரு இதாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடலை மாவு இதில் போட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா இந்த கடலை மாவு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டோம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த போட்ட மசாலா எல்லாம் ஃபுல்லாக இந்த உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகணும். கையில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வேணும்னா வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது மிக்ஸ் பண்ணிட்டோம். சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ மாவு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அது நல்லா ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன உருண்டையாக மாவு எடுத்துகிட்டு நல்லா மெலிசா, எவ்வளோ மெலிசா உங்களால் முடியுமோ அவ்வளோ மெலிசா பெரட்டிக்கோங்க. ரொம்ப மெலிசா இருந்தால் தான் நம்ம சமோசா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நல்லா மெலிசா இது பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஓரம் கட் பண்ணிடணும். இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு இருக்கணும். இந்த இது வந்து இந்த ரிப்பன் மாதிரி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போது இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் காட்டின மாதிரி பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் வந்தது இல்லையா, இப்படி நம்ம திருப்பி இன்னொரு வாட்டி இது பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி வருது பாருங்கள். இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு மிக்சர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் வச்சிடுங்க. இப்போது இது இந்த வாட்டி இந்த மாதிரி மூடிட்டு நல்லா ஓரத்தில் கொஞ்சம் தண்ணி இது பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா சமோசா வந்து ஷேப்பு சூப்பராக வந்துடும். இன்னொரு வாட்டி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம பாக்கெட் மாதிரி பண்ணணும். அப்புறமா 2வது ஓரம் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இது பண்ணிவிட்டு அவுட்டர் லேயரில் ஒட்டிடணும். அவ்வளோதான். இந்த மாதிரி சூப்பரான ஷேப்பில் சமோசா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ எல்லாம் ஃபஸ்ட்டு சமோசா ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறமா எண்ணெய் காஞ்சதும் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சமோசா ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஹையில் வச்சுட்டிங்கன்னா மாவாக இருக்கும், நல்லாவே இருக்காது. நீங்கள் எப்போவுமே சமோசா பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா எல்லா சமோசாவும் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் தான் நம்மளுக்கு இது முறுமுறுன்னு கிறிஸ்பியாக வரும். இப்போது எல்லா சமோசாவும்
நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம இங்கே முக்கியமான விஷயம் 2 என்னென்னா, மெலிசா பெரட்டிக்கணும் பூரி. எவ்வளோ மெலிசா முடியுமோ அவ்வளோ மெலிசா நம்ம பெரட்டிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.